தவறாமல் நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கும் இயக்குனர் திரு ஏ வெங்கடேஷ் அவர்களை வணங்கி சார் நிகழ்ச்சிக்கு போலாமா சார்? இன்னைக்கு என்ன செஞ்சு அசத்த போறீங்க சார்? இப்போ இங்கே ஒரு பாட்டுக்கு பாட்டு ப்ரோக்ராம் நடக்க போகுது. இந்த பாட்டுக்கு பாட்டு ப்ரோக்ராம்ல பொதுவாக கண்டஸ்டன்ட் நம்ம பப்ளிக்லேருந்து கூப்பிடுவாங்க. இது கொஞ்சம் சர்ச்சைக்குரிய பிரபலங்கள் அவங்களாம் வராங்க. அவங்க இந்த பாட்டுக்கு பாட்டில் வந்திருந்தாங்கன்னா அவங்களோட விருப்ப பாடலாம் என்ன பாட்டு பாடியிருப்பாங்க அப்படின்னு ஒரு கற்பனை சார். அது தீருங்க. 3 பேர் எப்போ வந்தாலுமே ஏதாவது புது கான்செப்ட் இருக்குன்னு ரெடி ஆயிரும், ப்ரிப்பேர் ஆயிடுவோம். ட்ரூ. அதுக்கு நல்ல ப்ரிப்பேர் ஆகிட்டு வருவாங்க. அதேமாதிரி புதுசாக பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த நிகழ்ச்சி கூட அந்த பாடுவோர் பாடலாம், அதை கேட்டு விட்டு ஓடுவோர் ஓடலாம் நிகழ்ச்சி இருக்க ரொம்ப நல்ல. உண்மையிலே அசல் மன்னர்கள் நிகழ்ச்சியில் இவங்க 3 பேருமே என்ன கேட்டால் அந்த சீட் ஆடத்துல 3 கிங் வந்தால் பெரிய விஷயம்பாங்க. அதே மாதிரி இவங்க 3 கிங்ஸ் இவங்க. நல்லா பண்ணுங்க. இன்னும் புதுசாக நிறைய திங்க் பண்ணி பண்ணுங்க. தேங்க்யூ தேங்க்யூ நன்றி. இப்போ நீங்கள் ஹீரோவாக நினச்சி டைரக்ட் பண்ணுற சப்ஜெக்ட் எதாவது இருக்கா? எல்லாம் நீங்களே சொல்லுங்கள் சார். இதெல்லாம் நியாயமா? அதனால் இல்லை அந்த ஹீரோ ஆசையெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு ஆசை இருக்குது சார் எனக்கு. என்னென்னா சும்மா அந்த நிகழ்ச்சிக்கு வந்தோனுக்காக சொல்ல, நிறைய டேலண்ட்டை பார்க்குறோம் இங்கே. ஸோ என்னென்னா நம்ம இயக்குனர் ராஜ்குமார்ட்டே கேட்கணுன்னு இருக்கேன். அவரே ஒரு இயக்குனர், நடிகர். வம்சம் படத்தில் அவர் வில்லனா நடிச்சிருந்தார். ஆமாம் ஆமாம், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அவர். நிறைய சீன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த அசத்த போதையார் டீமில் இருந்து இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்லாம் செலக்ட் பண்ணி அவர் பாஸ்கி ரொம்ப கதை ஞானம் உள்ளவர். ஸோ அவர் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு அசத்த போது யார் ஒரு படமே எடுக்கணும் சார். ஃபுல் காமெடி ஃபிலிம் பண்ணும்போது அது எப்போவுமே இன்னோவேட்டிவாக பண்ணுற விஷயங்கள் தான் எடுபடும். ஜெயிக்கும். வடிவேல் சார் காமெடி படம் பண்ணி இம்சி அரசன் 21 புலிகேஷன் பண்ணுறப்போ அந்த ஸ்கிரிப்ட் அந்த ஒரு புதிய முயற்சி வெற்றி அடைஞ்ச மாதிரி ஏன் இது வெற்றி அடையாது? நிச்சயமா அந்த நிகழ்ச்சி ரீச் இருக்கும்போது படத்துக்கு ஓப்பனிங் பயங்கரமா இருக்கும். இல்லை சார், இதில் ஒன்லி அதட்ட போவதில் உள்ளவங்க தான் எல்லாரும் நடிக்கிறாங்கன்னு சொன்னாலே அந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஆமாம், அதான் அந்த அஸ்தபோதையார் படம் பேரே அஸ்தபோதையார். அதில் இருக்கவங்க நடிக்கிறாங்க, அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட். அதே டைரக்டர் ராஜ்குமார் பண்ணுறாருன்னா அந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு வரும் அப்படின்றது. உங்களுடைய நல்லெண்ணம் வாக்கு அப்படியே பலிக்கிட்டு சார். நிச்சயமாக பலிக்கும் பாருங்க சார். தேங்க்யூ சார். அது தீருங்க. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சர்ச்சைக்குரிய பிரபலங்கள் பங்கு பெறும் பாடுவோர் பாடலாம், அதை கேட்டபின் ஓடுவோர் ஓடலாம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இந்த இசை நிகழ்ச்சியில் முதலாவதாக பங்கு பெறப் போகும் அந்த சர்ச்சைக்குரிய விஐபி சமீபத்திலே மக்கள் மத்தியிலே மிக பிரபலமான பெயர் கொண்ட சுவாமி நித்யானந்தா அவர்களை உங்கள் கரகோஷத்தோடு இந்த மேடை கலைக்கிறேன். வாருங்கள் நித்யானந்தா அவர்களே, இந்த மேடையில் வாருங்கள். நித்யானந்தா அவர்களே, எங்களுடைய விருப்பமான பாடலை பாடுவதற்கு ஜோடியோடு வருவீர்கள் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் தனியாக வந்தது ஒரு வகையில் சந்தோஷம். ஏற்கனவே ஜோடியோடு நான் பட்ட பாடு போதாதா? இங்கே பார்த்தாரா? சரி, இருக்கட்டும். எங்கே ஒலிக்கட்டும் உங்களுடைய விருப்பமான பாடல். எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். ராத்திரிகள் வந்துவிட்டால் சாஸ்திரங்கள் ஓடிவிடும். கட்டடகு ஒன்றிருக்கு, வட்டமீடும் பாட்டிருக்கு. தொட்ட இடம் அத்தனையும் இன்பமின்றி துன்பமில்லை. கேமரா வச்சது யாராவது கேமராவை கண்டு பயப்பட வேண்டாம் நித்யானந்தா அவர்களே. அங்கு வைத்த கேமரா உங்களை சங்கடப்படுத்துவதற்கு, இங்கு வைக்கப்பட்டிருக்கும் கேமரா மக்களை சந்தோஷப்படுத்துவதற்கு. கரகோஷம் செய்த அன்பு நெஞ்சங்களுக்கு நன்றி. இந்த அரங்கிலே நித்யானந்தாவை தொடர்ந்து இங்கே அழைக்க இருக்கும் சர்ச்சைக்குரிய மற்றொரு விஐபி ஐபிஎல் கிரிக்கெட் வாரியத்தின் முன்னாள் சேர்மன் லலித் மோடி அவர்களை உங்கள் கரகோஷத்தோடு இந்த மேடை கலைக்கிறேன். வாருங்கள் லலித் மோடி. உங்களுடைய பிஸியான நேரத்திலும் கூட எங்களுடைய விருப்பமான பாடல் பாடுவதற்காக உங்கள் நேரம் தந்தமைக்கு மிக்க நன்றி. எங்கே ஒலிக்கட்டும் உங்களுடைய விருப்பமான பாடல். காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கே நான் ஸ்பான்சர் அப்பா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கே நான் ஸ்பான்சர் அப்பா. ஒவ்வொரு ஓவரும் பணமே, அதை மூட்டை கட்டணும் தினமே. ஒவ்வொரு ஓவரும் பணமே, அதை மூட்டை கட்டணும் தினமே. அன்று தீமையெல்லாம் ஏழைத்தேன், இப்போ பரவி போய் ஓலமிட்டேன். அன்று தீமையெல்லாம் ஏழவிட்டேன், இப்போ பதவி போய் ஓலமிட்டேன்.
காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கே நான் ஸ்பான்சரப்பா. நன்றி 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 நன்றி. உங்களுடைய விருப்பமான பாடல் உங்களுடைய எண்ணங்களையும் பிரதிபலிப்பதாக இருந்தது. தொடரட்டும் உங்கள் சேவை. எங்கே ஒலிக்கட்டும் ஒரு பெரிய கரகோஷம். நன்றி லலித் மோடி அவர்களே. இந்த பிரபலங்கள் பங்கு பெறும், சர்ச்சைக்குரிய பிரபலங்கள் பங்கு பெறும் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியிலே அடுத்ததாக நாம் இங்கே அழைப்பது கொஞ்சம் கலக்கமாகத்தான் இருக்கிறது. மும்பை பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்ட கசாப் அவர்களை உங்கள் கரகோஷத்தோடு இந்த மேடைக்கு பயத்தோடும் அழைக்கிறேன். வாருங்கள் கசாப் அவர்களே. கசாப் அவர்களே, இந்த சர்ச்சைக்குரிய பிரபலங்கள் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியிலே உங்களுக்கு பாடுவதற்கு எப்படி அனுமதி கிடைத்தது? நான் கேட்டால் பிரியாணியே கிடைக்குது. இந்த போட்டியில் பாடுறதுக்கு அனுமதி கிடைக்கிறது பெரிய விஷயம். சரி, இதை பெரிதுபடுத்த வேண்டாம். எங்கே இந்த அரங்கிலே ஒலிக்கட்டும் உங்கள் விருப்பமான பாடல். என்ன வேணா செய்யலாண்டா டோய், இஷ்டம் போல சுட்டு தள்ளுடோய், நீதிமன்றம் பிக்னிக் ஸ்பாட்டு டோய், மாசம் மாசம் போய் வரண்டோய், சிக்கன் கறி மீன் மட்டன் பிரியாணி, நினைச்சது அண்ணன் இந்த நாடு தரும் பில்லு, லக்கி இப்ப நான் தாண்டோ, என்ன வேணா செய்யலாண்டா டோய், இஷ்டம் போல சுட்டு தள்ளுடோய் டோய் டோய். நன்றி. உங்களுடைய ஆனந்தம் தொடருமா என்பது தீர்ப்புக்கு பின் தெரியும். அதுவரை சந்தோஷமாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி கசாப் அவர்களே. கைதட்டி ஆரவாரம் செய்யும் ரசிகர்களே, உங்களை மேலும் சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த பிரபலங்கள் பட்டியலிலே அடுத்து நாம் அழைக்க இருக்கும் விஐபி ஒருவர் அல்ல, இருவர் வந்திருக்கிறார்கள். தங்களுடைய சோகத்தை பாட்டால் சொல்வதற்காக பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியிலிருந்து 2 வீரர்கள் வந்திருக்கிறார்கள். உங்கள் கரகோஷத்தோடு அவர்களை இந்த மேடைக்கு அழைக்கிறேன். வாருங்கள் பாகிஸ்தான் நண்பர்களே. இந்த நிகழ்ச்சியிலே ஒருவருக்குத்தான் பாட அனுமதி, ஆனால் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறங்க உங்கள் இருவருக்குமே அனுமதி வழங்கி இருக்கிறோம். எங்கே இருவரும் சேர்ந்து உங்களுடைய விருப்பமான பாடலை துவங்குங்கள். காசு மேல காசு வந்து கொட்டுகிற வேளை இது, மாசு கதவா சிபிஐ தட்டுகிற வேலை இது, காட்டுனா நோட்டத்தான் வச்சுட்டான் வேட்டத்தான் போனது டீமானந்தான், சனியந்தா உச்சத்தில் சமணங்கால் போட்டாச்சு பிடிச்சது பீடையுந்தான், இந்த கேப்பில் தான் வச்சான் அப்பத்தாண்டோ, என் கைரி ஆரம்பம் அப்படி போடு வந்தாச்சே நன்றி நன்றி. கரகோஷம் தந்த அந்த அன்பு நெஞ்சங்களுக்கு நன்றி. வந்திருந்து சோகப்பாடலை பாடிய உங்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். அடுத்ததாக இந்த மேடையிலே பாட வருபவர் ஒரு சர்ச்சைக்குரிய விஐபி அல்ல, தன்னுடைய சொந்த பணத்தை இழந்து சோகத்தோடு நின்று கொண்டிருந்த நடிகை ரோஜா அவர்களை உங்கள் கைத்தட்டலோடு இந்த மேடைக்கு அழைக்கிறேன். அவர் ஆடி பார்த்திருக்கிறோம், உங்களுக்காக இதோ பாடி பார்ப்போமா? பாருங்கள் நடிகை ரோஜா அவர்களே. இல்லை, கண்ணை துடைத்துக் கொண்டு கொஞ்சம் சந்தோஷமாக உங்களுடைய விருப்பமான பாடல் ஒன்றை பாடுங்களேன். சந்தோஷமாக பாட முடியாதுங்க, பணத்திலிருந்து சோகம். சரி, இருந்தாலும் உங்களுடைய நிலையை பற்றி ஒரு பாடலாக பாடுங்களேன். கண்டிப்பா. ஏதோ ஒலிக்கட்டும் உங்களுடைய அந்த சோக பாடல். எடுத்ததெல்லாம் எடுத்தா, அதை கோவையிலே எடுத்தான், 1 லட்சமா எடுத்தான், இல்லை 2 லட்சமும் எடுத்தான், 1 லட்சமா எடுத்தான், இல்லை மொத்த பணத்தையும் எடுத்தான், எடுத்ததெல்லாம் எடுத்தான், அவன் கோவையிலே எடுத்தான், 1 லட்சமா எடுத்தான், இல்லை 2 லட்சமும் எடுத்தான், 1 லட்சமா எடுத்தான். போதும் 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 நடிகர்களே, உழைத்த பணம் என்றும் வீண் போகாது, அது உங்கள் வீடு தேடி வந்து சேரும். அதற்கான முயற்சியிலே இருக்கிறார்கள். அந்த ஒரு சந்தோஷத்துல போறேன். இதுக்கு முன்னாடி அந்த வருத்தத்துல இருந்தேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் மனசு லேசாகி கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே போறேன். கனமான இதயத்தையும் லேசாக அனுப்புவதானே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். வந்திருந்தமைக்கு நன்றி. என்ன நேயர்களே, இந்த வார விஐபியின் பாடலை பார்த்தீர்களா? மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். இது பாடுவோர் பாடலாம், அதை கேட்டபின் ஓடுவோர் ஓடலாம்.
நன்றி நன்றி நன்றி. இங்கே 3 பேர் எப்போ வந்தாலுமே ஏதோ புது கான்செப்ட் இருக்குன்னு ரெடி ஆயிரும், ப்ரிப்பேர் ஆயிடுவோம். ட்ரூ. அதுக்கு நல்ல ப்ரிப்பேர் ஆகிட்டு வருவாங்க. அதே மாதிரி புதுசாக பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த நிகழ்ச்சி கூட வந்துட்டு அந்த பாடுவோர் பாடலாம், அதை கேட்டு ஓடுவோர் ஓடலாம் நிகழ்ச்சி இருக்க ரொம்ப நல்ல. அது எனக்கு ரொம்ப வந்து இந்த நித்யானந்தாக்கு ஒரு பேட்டர் பிடிச்சிருந்தாங்க. அது அந்த சாங்கு, அது சுச்சுவேஷனு, அவர் உள்ள என்ட்ரி ஆகும்போது அவர் வந்து ரொம்ப சோகமாக வந்தது, ஏன் இது வரைக்கும் ஜோடியோட பாண்டது போதாதா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஒரு எக்ஸலண்டான ஸ்கிரிப்ட் இருக்குது அது உள்ள. அதுதான் அதில் வந்து ஹைலைட்டான விஷயம். அது மட்டும் இல்லை, ஷூட்டிங் வந்து கேமரா இருக்கக்கூடாதுன்னு இருப்பார். அது உங்களை சங்கடப்படுத்துகிற கேமரா, இது உங்களை சந்தோஷப்படுத்துகிற கேமரா அப்படின்னு. உண்மையிலே வந்துட்டு அசல் மன்னர்கள் நிகழ்ச்சியில் இவங்க 3 பேருமே வந்து என்ன கேட்டால் வந்து அந்த சீட் ஆடத்தில் 3 கிங் வந்தால் பெரிய விஷயமாங்க. அது மாதிரி இவங்க 3 கிங்ஸ் இவங்க. நல்லா பண்ணுங்க, இன்னும் புதுசாக நிறைய திங்க் பண்ணி பண்ணுங்க. தேங்க்யூ 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 தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. உங்களோட அடுத்த படம் ஆக்ட் பண்ணுறது எது? ஆக்ட் பண்ணுறது நான் 2 படம் பண்ணுறேன் சார். ஒன்று வந்துட்டு பாலா ஸ்ரீராமனோட டேரக்டர், அவர் என்னோட அசிஸ்டண்ட் தான். அவர் பண்ணுற அதில் வந்து ஒரு நெகட்டிவ் போலீஸ் ஆஃபீஸர், அந்த படம் ஒன்று பண்ணுறேன். அதுக்கு வந்து இரவும் பகலும் டைட்டில் வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம கவிஞர் சினேகன் ஒரு படம் நடிக்கிறார், திரு 420ன்னு. அதில் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான், வில்லன் தான். அது ஒன்று பண்ணுறேன். 2 படம் பண்ணுறேன் சார். வெங்கடேஷ் சார், இப்போ நீங்கள் ஹீரோவாக நடிச்சு டைரக்ட் பண்ணுற சப்ஜெக்ட் எதாவது இருக்கா? எல்லாம் நீங்களே சொல்லுங்கள் சார். இதெல்லாம் நியாயமா? அதனால் வந்து இல்லை அந்த ஹீரோ ஆசையெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு ஆசை இருக்குது சார் எனக்கு. என்னென்னா சும்மா அந்த நிகழ்ச்சிக்கு வந்தோனுக்காக சொல்ல, நிறைய டேலண்ட்டை பார்க்குறோம் இங்கே. ஸோ வந்துட்டு என்னென்னா நம்ம இயக்குனர் ராஜ்குமார்ட்டே கேட்கணுன்னு இருக்கேன். அவரே ஒரு இயக்குனர், நடிகர். வம்சம் படத்தில் வந்து அவர் வில்லனாக வந்து நடிச்சிருந்தார். ஆமாம் ஆமாம், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அவர். நிறைய சீன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த அசத்த போதையார் டீமில் இருந்து இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ்லாம் செலக்ட் பண்ணி அவர் பாஸ்கி வந்து ரொம்ப கதை ஞானம் உள்ளவர். ஸோ அவர் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு அசத்த போது யார் ஒரு படமே எடுக்கணும் சார். ஃபுல் காமெடி ஃபிலிம் பண்ணும்போது அது வந்து எப்போவுமே வந்து இன்னோவேட்டிவாக பண்ணுற விஷயங்கள் தான் வந்து எடுபடும். ஜெயிக்கும். வடிவேல் சார் வந்து காமெடி படம் பண்ணி இம்சி அரசன் 21 புலிகேஷன் பண்ணுறப்போ அந்த ஸ்கிரிப்ட், அந்த ஒரு புதிய முயற்சி வெற்றி அடைஞ்ச மாதிரி ஏன் இது வெற்றி அடையாது? நிச்சயமாக அந்த நிகழ்ச்சியை ரீச் இருக்கும்போது படத்துக்கு ஓப்பனிங் பயங்கரமாக இருக்கும். இல்லை சார், இதில் வந்து ஒன்லி அதட்ட போவதில் உள்ளவங்க தான் எல்லாரும் நடிக்கிறாங்கன்னு சொன்னாலே அந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஆமாம், அதான் அந்த அஸ்தபோதையார் படம் பேரே அஸ்தபோதையார், அதில் இருக்கவங்க நடிக்கிறாங்க, அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட். அதே டைரக்டர் ராஜ்குமார் பண்ணுறாருன்னா அந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு வரும் அப்படின்றது. உங்களுடைய நல்லெண்ணம், வாக்கு அப்படியே பலிக்கட்டும் சார். நிச்சயமாக பழிக்கும் பாருங்கள் சார். தேங்க்யூ. நடிகர்லாம் 1 to 3 100 வரைக்கும் சொல்லியிருந்தா எப்படி சொல்லியிருப்பாங்க? இதான் சார் கான்செப்ட். கிரேட். இதில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வராரு. அதுக்குன்னு ஒரு குக் வந்தான். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 15 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 இது எப்படி இருக்கா? அடுத்ததாக இப்போ கமல் சார் வந்து 1 2 3 சொல்கிறதுக்காக வர்றாரு. 1 2 3 4 5 6 7 மனிதன் உறந்து கொள்ள இது சாதாரண எண்ணம் அல்ல. அதையும் தாண்டி 100 வரைக்கும் என்னால் சொல்ல முடியல, அவ்வளோ டேக் போக முடியாது. மட்டுமா அடுத்ததாக நம்ம நடிகர் விவேக் அவர்கள் வராரு. ஐயோ 1 2 3 4 5 6 7 8 9 10 10 11 12 13 14 15 16 17 பாவீங்களா? ஏய் பக்கமா டைலாக் சொன்னோம், 1 2 சொல்ல விடுறீங்க. ஐயோ ஆளை விடுங்கப்பா, நான் போயிட்டு வரேன். அடுத்து அவர் போயிட்டாரு. அடுத்ததாக VS ராகவன் சார் அவர்கள். எக்ஸ்கியூஸ் மீ, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இந்த மைக்கேல் ஏன்டா அப்படி பேசிட்டு இருக்க? 16 17 19 20 21 22 25 மைக்கேலுக்கு 26 தான் ஆகுது. ரொம்ப பெரியவான இடம் போட்டாது. வரட்டுமா? தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. ஆனால் எனக்கு இப்போ 80 ஆகுது. அடுத்த செந்தில் சாரும் கவுண்டமணி சாரும் இது 1 2 சொல்கிறாங்க. மகனே ரெடியாரு, இப்போ நான் எண்ணுவேன், நீ ஆரம்பிக்கணும். ஓகேவா? சரிங்கண்ணே. 1 2 3. டேய் எதுக்கு ஓடுன? அண்ணே
நீங்க தானே 1 2 3 சொன்னீங்க. 1 2 3 சொன்னா ஓடணும்னே. டேய் 1 2 3 ன்னு சொன்னா ஓடுறதுக்காக உனக்கு சொன்னேன். நான் உனக்கு கத்து தரதுக்காக 1 2 3 சொல்லி கொடுத்தா அதை நீ ஓடுறதுக்கு பயன்படுத்தியா? டேய் இல்ல 1 2 100 வரைக்கும் சொல்லு. அண்ணே சொல்லிட்டா நீங்க தப்பா நினைக்க கூடாதுனே. அட பரவாயில்ல சொல்லுப்பா. எனக்கு தெரியாதுனே. டேய் 1 2 தெரியாம இத்தனை வருஷமா என் கூட குப்பை கொட்டியா? அட ஓடி போ. ஐயோ மக்களே 1 2 கூட தெரியாம இவன் கூட இருக்கா. கடைசியில் எனக்கே மறந்துடும் போல இருக்கு. நான் வரட்டுமா? தேங்க்யூ. அடுத்ததாக சிவகுமார் சார் அவர்கள் மாடி 1 2 3 4 5 6 7 8 9 10 இது மேலே என்னால் சொல்ல முடியல. அண்ணாமலை வந்து சொல்லுவா. வரட்டுமா? வரங்க போயிட்டு வரேன். நன்றி. வெல்டன் மைக்கேல். ஏன்னா சாதாரண ஸ்கிரிப்ட் ஓரியன்ட்னு ஒன்று உண்டு, இன்னொன்று பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட். இது 100% ஒன்லி பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட். ஏன்னா ஸ்கிரிப்ட் ஒன்றுமே இல்லை, 1லேருந்து 100 வரைக்கும் சொல்கிறது. அதை வச்சுட்டு உங்கள் பர்ஃபார்மன்ஸால் வெளுத்து கட்டிங்க. வெல்டன், எக்ஸலண்ட். தேங்க்யூ சார். அவர் ஆரம்பித்து கொஞ்சம் போன உடனே நான் எப்படி தான் யோசிப்பாங்களோன்னு யோசித்தேன் சார். பட் நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் உண்மையான விஷயம் சார். எப்போவுமே வந்துட்டு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து பாதி ஸ்கிரிப்ட் ஹெல்ப் பண்ணும், பாதி வந்து அந்த மாடுலேஷன் ஹெல்ப் பண்ணும். ஆனால் வெறும் நம்பரை வச்சு விளையாண்டார் பார்த்தீங்களா, உண்மையிலே ரொம்ப சூப்பர். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. தவறாம நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.